அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி நிறைய தம்பிமார்கள் பேசினாங்க, அக்காமார்கள் பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய முதல் மேடை இது, அதனால சின்ன தப்போ பெரிய தப்போ எந்த மண்ணில் இருந்துக்கிட்டு எப்படி பேசுறாங்க பாருங்க. இந்த மண்ணில் வெள்ளக்காரன் கண்ணுல பயத்தை காட்டின கருப்பன் சேர்வ உலகத்தையே பயங்காட்டின நெப்போலியன் கிட்ட டீல் பேச போனாரு. இந்த மண்ணில் இருந்து கருப்பன் சேர்வன்கிறவர். இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த மண்ணில் விளையாடியவர்கள், இந்த மண்ணில் படை கட்டியவர்கள், இதே மண்ணில் வீழ்த்தப்பட்டவர்கள். நம்ம முன்னோர்கள் நமக்காக நெப்போலியன் போனபர்ட் கிட்ட பேச போயிருக்காங்க. அவனுக்கு பிரெஞ்சை தவிர வேற எதுவும் தெரியாது, நம்ம ஆளுகளுக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனாலும் போய் பேசியிருக்கிறாங்க. காரணம் என்ன? வெள்ளக்காரனை வீழ்த்தணும். எப்பேற்பட்ட மாவீரர்களுடைய வாரிசுகள் நாம. கருப்பஞ்சேர்வை சுவாசித்த காற்று இந்த மண்ணில் இன்னும் உலாவுது. குணால நாடா சுவாசிச்ச காற்று இன்னும் இந்த மண்ணில் உலாவுது. அது மட்டும் இல்ல, ஹைதர் அலிக்கு வேலை பார்க்க வந்தவர்கள் இங்க வரி வசூலிக்கும் போது, யாரு நீ? சாதாரண ஒரு மகன் ஏன் மண்ணில் வந்து நீ எப்படா வரி வசூலிக்க போச்சு அப்படின்னு சொல்லி வந்து போவர்கள் அரசனின் ஆட்கள், அரசனின் வரி வசூலிப்பாளர்கள். அவர்கள் கிட்ட வசூலிச்ச வரியெல்லாம் புடுங்கி விட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓட விட்ட தீரன் சின்னமலையின் தீர்த்தகிரி கவுண்டருடைய மண் இந்த மண்ணு. இந்த மண்ணில் இருந்துட்டு இனிமேல் ஒரு தமிழனும் எனக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பேசிடுவோம்? நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பேசிடுவோம்? சுதந்திர தினம் தெரியாம, குடியரசு நாள் தெரியாமலே இருந்திருப்போம். குடியரசு நாள் ஜனவரி 26, சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. இல்ல அதை விடுங்க. கம்பராமாயணத்தில் எழுதிய வேற சேக்கிலார்னு நான் பேச போறோம். கம்பராமாயணத்தில் எழுதிய சேக்கிலார்னு பேச போறோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன நல்லா பேசுவோம். கொஞ்சம் திக்கித்தனவே பேசுவோம், ஆனா பேசிடுவோம். உலகத்தில் இருக்கிறவனுக்கு பேச கத்து கொடுத்தது தமிழன் தான். பேச கத்து கொடுத்தது நம்ம கிட்ட இருந்தா உலகத்தில் இருக்கிறவங்க பேச கத்துக்கிட்டாங்க. அந்த திமிரோட இருங்க. தமிழன்னாவே திமிர் தான். யோசிச்சு பாருங்க. நம்ம வரலாற்றுல, மிக குறிப்பாக விடுதலை போராட்ட வரலாற்றுல, வேலு நாச்சியாராக இருக்கட்டும், மருதிருவர்களாக இருக்கட்டும், அழகுமுத்து கோனாக இருக்கட்டும், எல்லாருமே அரச வம்சம், அரச குடியை சேர்ந்தவர்கள் தான். வெள்ளக்கார எடுத்து போரிட்டவர்கள், பூலித்தேவனாக இருக்கட்டும், எல்லாருமே அரச குடியினர், மன்னர்கள், அரசியல். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சாதாரண குடியானவர்களுக்கு, விவசாயியின் மகனாக பிறந்தவர்களுக்கு, தீர்த்தகிரி கவுண்டோட பிறந்தவர்கள் இந்த ஒட்டுமொத்த மண்ணை ஆட்டி படைச்சிருக்காங்க. ஹைதர் அலியே வந்து பாருங்க. குட்டி கூட்டம் தான். வெள்ளக்காரன் பீரங்கியோட வர்றான். பீரங்கியோட வந்த வெள்ளக்காரனை ஓட விரட்டிய இடம் ஓடாநிலை. அந்த மண்ணை சார்ந்தவர்கள் நாம். அந்த திமிரோடு, அந்த செருக்கோடு நம்ம வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தீர்த்தகிரி கவுண்டருக்கும் போறதில்ல, காளிங்கராய கவுண்டருக்கும் போறதில்ல. எடப்பாடி நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி வட்ட ரெட்டலைக்கே போட்ட வேண்டியது. அதுல மட்டும் கவனமா இருப்பாங்க, ரொம்ப கவனமா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஆளுங்க காளிங்கராயர் நம்ம ஆளுங்க, காளிங்கராய கவுண்டர் நம்ம ஆளுங்க. 32 மைல் எங்க? பவானிக்கும் நொய்யலையும் இணைக்கணுங்க. பவானி ஆற்றையும் நொய்யல் ஆற்றையும் இணைக்கணும். வெறும் 32 மைல். ஆனா 54 மைல் வளைச்சு காளிங்க
கால்வாய் கட்டினாரு. கட்டி 800 ஆண்டுகள் ஆச்சு. காளிங்கராயர் கட்டிய கால்வாய் இன்னும் அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்கு, அப்படியே இருக்கு. அப்ப மன்னரை பேசுறாங்களா? குடிமக்கள் பேசிருக்கிறாங்க. இருமாப்புக்கு பேசுறாரு, இருமாப்புக்கு கால்வாய் கட்டுறாரு காளிங்கராயர்னு பேசுறாங்க. 12 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு இந்த காளிங்கராயர் கால்வாயை கட்டுவதற்கு. அப்பே சொல்லிட்டாரு, இந்த கால்வாயை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என் குடும்பம் இந்த கால்வாயில இருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு நீரை கூட நாங்க பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்குழியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. 800 ஆண்டுகள் ஆச்சு. காளிங்கராய கவுண்டருடைய குடும்பத்துக்கும் இந்த கால்வாய்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை. தான் 12 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச உழைச்ச கட்டிய காளிங்கராயர் கால்வாயிலிருந்து ஒரு சொட்டு நீரை வந்து பயன்படுத்தல. அவரு நம்மாளுக, உண்மையும் நேர்மையுமா இருப்பவர்கள் நம்மாளுக. தீர்த்தகிரி கவுண்டர் இருக்காருன்னா யாருக்காக உயிரை விட்டார்? நமக்காக உயிரை விட்டார். சொல்றாங்களே, கட்டுத்தறிக்காரன் முன்னே வர, கருப்பஞ்சேர பின்னே வர, வட்ட பொட்டுக்காரன் தீரன் சின்னமலை வாராண்டியோடு கிராமிய பாட்டு இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் போட கட்டி அடிச்சாங்க. யாருக்காக அடிச்சாங்க? மக்களுக்காக அடிச்சாங்க, மண்ணுக்காக அடிச்சாங்க. வெள்ளக்காரன் கெஞ்சி கேட்டான், நீ யாருக்காக போராடி அந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் செத்து போயிட்டான், இன்னும் என்ன எனக்கு அடிமையாக இரு, எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டான். வணங்கா முடியாக நின்று, நீ யார் என் மண்ணுல, வெள்ளக்காரன் நீ யார் என் மண்ணுலன்னு சொல்லி அவ்வளவு ஆதிக்கத்தில் இருந்த வெள்ளக்காரனை எதிர்த்து, உன்னை நான் எதிர்த்துக்கிட்டா இருப்பேன், நீ யார் எனக்கு கொடுக்கறதுக்கு, நீ யார் எனக்கு என் மண்ணை ஆண்டுக்கொண்டு சலுகை கொடுக்குறது, நீ யாருன்னு கேட்டாங்க. அந்த மண்ணை சார்ந்தவர்கள் நாம, எல்லா அரச வம்சம் சாதாரண குடியானவர்களுக்கு விவசாயியின் மகனாக பிறந்து வெள்ளக்காரனை அலற வைத்த தீர்த்தகிரி கவுண்டருடைய வாரிசுகள் போயும் மூலல்ல திளைத்திருக்கக்கூடிய எடப்பாடிக்கு வாக்களிக்கலாமா, ரெட்டலைக்கு வாக்களிக்கலாமா? எடப்பாடி ஊழல் பெருச்சாலி, எடப்பாடி சம்பந்தி ஊழல் பெருச்சாலி. சேலத்துக்காரங்க உங்களுக்கு சொல்ற அவசியம் இல்ல. எடப்பாடி மட்டும் ஊழல் பெருச்சாலியா? இல்ல. அவருடைய அம்மா புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா எத்தனை கிலோ வெள்ளி வச்சிருந்தாங்க தெரியுமா? எத்தனை கிலோ வெள்ளி? 880 கிலோ வெள்ளி வச்சிருந்தது அந்த அம்மா. நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்ல, கவர்மெண்ட் ரெக்கார்டு சொல்லுது. நடிச்சு சேகரிச்சு வச்சிருப்பாங்க. வெள்ளி 880 கிலோ வெள்ளி, தங்கம் 28 கிலோ தங்கம் வச்சிருந்தாங்க அந்த அம்மா. எப்படி நடிச்சு வச்சிருந்தாங்களா? ஆமா, தமிழர்கிட்ட பல ஆண்டுகளா நடிச்சு நான் புரட்சி தலைவின்னு சொல்லி தமிழர்கிட்ட நடிச்சு அந்த அம்மா 28 கிலோ தங்கம் வச்சிருந்தது. ஊழல் பெருச்சாலி, செத்து போய் சேர்ந்தம்மா. ஆனா இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அக்யூஸ் நம்பர் 1 ஊழல் வழக்கு அக்யூஸ் நம்பர் 1 ஜெயலலிதா இல்ல, அக்யூஸ் அண்ட் கன்விக்டர், குற்றம் சாட்டவர் மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் டாக்டர் ஜெயலலிதா புரட்சி தலைவி. அவங்களுடைய சின்னத்துக்காக நீங்க இவ்வளவு நாள் வாக்கு செலுத்துறீங்க, இந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு ஒரு திமிர் இருக்கணும். இந்த மண்ணுக்காக வெள்ளக்காரன் பிச்சையா போடுற இந்த அதிகாரம் எனக்கு வேண்டாம் சொல்லி வெள்ளக்காரன் எடுத்து போரிட்ட தீர்த்தகிரி கவுண்டருடைய வாரிசுகள், அவனுடைய வாரிசுகள் நாங்க, இந்த மண்ணுக்கான உண்மையான உரிமையாளர்கள் பேசணும். அப்படி வாங்க. 800 ஆண்டு காலம் ஆயிடுச்சு காளிங்கராய கவுண்டர் கட்டிய கால்வாய் கட்டி 800 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு பாய்ச்சிருக்காயா 90 கிலோமீட்டர். இப்ப உள்ள திராவிட மாடல் இன்ஜினியர் கிட்ட போய் கொடுங்க, காளிங்கராயர் கால்வாய் மாதிரி இன்னொரு கால்வாய் கட்டுன்னு சொல்லுங்க, 10,000 கூட அடிச்சுட்டு போயிருவான். ஆமாவா இல்லையா? மன்னர் அப்படி வேலை செஞ்சிருக்காங்க. நாம காளிங்கராயர் கவுண்டர் போல இருக்கணும், தீர்த்தகிரி கவுண்டர் போல இருக்கணும், குணால நாடார் போல இருக்கணும், கருப்பஞ்சேரையர் போல இருக்கணும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக என்னை போல் உழைப்பதற்கு யாரும் இல்லை என்று எங்கள் அக்கா நித்யாருன் இருக்கிறாரு, அவரை போல இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்கணும். அப்படி வாங்க.
உலக வரலாற்றில் எது தெரியுமாங்க பெரிய எழுச்சியா இருக்கும்? எது தெரியுமா பெரிய எழுச்சியா இருக்கும்? ஒண்ணுமே இல்லாதவன், பிறக்கும் போது ஒண்ணுமே இல்லாதவன், வெறும்பயன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த வெறும்பய உலக வல்லாதிக்கமா ஆனதை தான் இந்த உலக வரலாறு மெச்சும். எப்படி? மாவீரன் நெப்போலியன் போனாபரேட் போல. அவன் பிரான்ஸ் நாட்டுக்காரன் கிடையாது. பிரான்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்சிகான் ஒரு சின்னஞ்சிறு தீவை சேர்ந்தவன். அவன் சின்னஞ்சிறு தீவை சேர்ந்தவன் நெப்போலியன் போனாபரேட். அவன் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஸ்கூல்ல பாடம் படிக்கிறதுக்கு வர்றான். மிலிட்டரி ஸ்கூல்ல பாடம் படிக்கிறதுக்கு வர்றான். பாடம் படிச்சு பிரெஞ்சு நாட்டு மிலிட்டரியில எப்படியோ சிப்பாயா சேர்ந்துறான். அவன் சிப்பாயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தளபதிக்கு வேலை செஞ்சுக்கிட்ட. தளபதி ஆறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ சிப்பாயா இருக்கும்போது செய்யறான். சிப்பாயா இருக்கிறான், தளபதியா வர்றான், அப்புறம் தலைமை தளபதியா வர்றான், அப்புறம் பிரான்ஸ் நாட்டுக்கு மன்னர் ஆகிறான், அப்புறம் ஒட்டுமொத்தமா சக்கரவர்த்தி ஆகிறான். சக்கரவர்த்தி ஆகிறான். அதனால இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஸ்கூல் எல்லாம் நெப்போலியனுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ், நெப்போலியனுடைய போர் தந்திரங்களை பற்றி மிக நுணுக்கமாக படிக்கிறார்கள். ஏன்? ஒரு வெறும்பைய ஒண்ணுமில்லாதவன் எப்படி உலக வல்லாதிக்கத்தை ஆட்டி படைச்சா அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் படிக்கிறான். அவன் மட்டும் இல்ல, நெப்போலியன் போனாபரேட் மட்டும் இல்ல, செங்கிஸ்கான் ஒரு மங்கோலிய நாட்டு வீரன், மாவீரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் சீன பேரரசினுடைய ஆட்சியாளர், சர்வாதிகாரியா இருந்தான். அவன் சீன நாட்டுக்காரன் இல்ல, மங்கோலியால இருக்கக்கூடிய கோபி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பழங்குடி மக்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியின குழுவினுடைய தலைவனவன் அந்த சாதாரண பழங்குடி குழுவினுடைய தலைவராக இருந்து ஒட்டுமொத்த சீன தேசத்தையே கிழக்கு ஆசியாவை ஆட்டி படைச்சான் செங்கிஸ்கான். மாவோ, சீனா ரூபா நோட்ல எல்லாம் இருக்கும், மாவோட படம் இருக்கும். மாசேத்துங். இப்ப நம்ம தோழர் நல்லகனுக்கு வந்து மலர் வணக்கம் செலுத்தணும், வீர வணக்கம் செலுத்தணும், செவ்வணக்கம் செலுத்தணும். ஐயா பறக்கும் போது டிசம்பர் 26, 1925 பிறந்தாரு. அப்ப இந்திய நாட்டுல இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியது. இவர் இப்ப இறந்துட்டாரு, பிப்ரவரி மாசம் இறந்துட்டாரு. அதோட என்ன தெரியுமா பேசுகிறாங்க? இந்தியாவில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடைசி கம்யூனிஸ்டும் காலமானார், கம்யூனிஸ்ட் கட்சி இதோட காலமாகி விட்டது என்று எழுதுறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் சீனாவில் தோன்றினார். அவருக்கு முன்னாடி வரைக்கும் சீன மக்கள் தனித்தனியா பிரிஞ்சு கிடந்தாங்க. இவர் வந்தாரு. இன்னைக்கு உலக வல்லாதிக்கமான அமெரிக்காவே வந்து பாருங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப் பைத்தியம் முடிச்சு சுத்துறது காரணம் என்ன? சீனா அமெரிக்காவை இன்னும் சில ஆண்டுகளில் கடந்துவிடும், முன்னேறிவிடும். உலக வல்லாதிக்கத்தில் உலகத்தில் நம்பர் 1 பொருளாதாரமாக சீனா வந்துவிடும். அதற்கு அடித்தளம் போட்டது மாசேதுங் என்ற ஒரு புரட்சியாளன், ஒரு கம்யூனிஸ்ட், உண்மையான கம்யூனிஸ்ட். அவன் யாரு? நம்ம தீர்த்தகிரி கவுண்டர் மாதிரி ஒரு சாதாரண விவசாயி மகன் உலக வல்லாதிக்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதா வரலாறு, உலக வரலாறு. இதெல்லாம் நாம ஏங்க பேசணும்? ஏன் பேசணும்? அண்ணன் சொன்னாங்க, ஒரு சாதாரண துப்பாக்கி மட்டும்தான் இருந்தது தலைவர்கிட்ட. யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பாவை சுடணும். ஏன்? யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பா ஈழ தமிழர்களை மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கினாரு. அதனால அவரை சுட்டு கொல்லணும். துப்பாக்கி மட்டும்தான் இருக்கு. உள்ள துப்பாக்கிக்கு பயன்படுத்துறதுக்கு குண்டு இல்ல. நம்மால் கிட்ட என்ன பண்றாரு? தீக்குச்சியில் இருக்கக்கூடிய இந்த மருந்து இருக்கு பாத்தீங்களா, ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், அதை வச்சு குண்டு தயாரிச்சு சின்னஞ்சிறு சிறுவன் யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பாவை போட்டுட்டாரு. அன்னைக்கு விலை வச்சா சிங்களக்காரன், இந்த பிரபாகரனை பிடிச்சு தள்ளுபவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்கம் பரிசு தருதுன்னு சொல்லி, யாரு? உலக தமிழர்களுக்கு உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொல்லி தமிழர்கள் நாம சொல்ல, சிங்களவன் சொன்னா தமிழர்களுக்கு என்று ஒரு தலைவர் உருவாகி விட்டார். அவர்தான் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் என்று சிங்களவன் நமக்கு கைகாட்ட ஒண்ணுமில்ல, துப்பாக்கி மட்டும்தான் இருந்தது, தோட்டா இல்ல. அப்படிப்பட்டவர் பல படையணிகளை பிரிச்சு, மகளிர் படையணி, சார்ல்ஸ் அன்றாணி படையணி, ஏகப்பட்ட படையணி, கரும்புலி படையணி, கடற்கரும்புலி படையணி, எத்தனையோ
படையணியை வச்சு கிட்டத்தட்ட 28 உலக நாடுகளை, அமெரிக்கா, சீனா, ஈரான், என்ன ரஷ்யா, எல்லா நாடும் நம் தலைவர் கிட்ட இருந்த திரிகோண மலையினுடைய வளத்துக்காக மண்டிட்டு நின்றது. அப்போ நம்ம தீரன் சின்னமலை 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி இங்க என்ன பேசினாரோ அதேதான் நம்ம தலைவர் அங்க பேசினார். நான் என் நிலத்தை ஆளுவதற்கு உனக்கு ஏண்டா கப்பம் கட்டணும்? நீ யாரா என் நிலத்தை எப்படி ஆளு? எனக்கு ஏன் நீ சொல்லி கொடுக்குற? முடியாது, போ, என் நிலம் எனக்கு தான், நான் போரிட்டு சாவேனும் வழியே உனக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன். பல நாட்கள் நாயாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்வது மேலானது என்று பேசினார். கையில ஒண்ணுமில்ல, உலக வல்லாதிக்கங்களை நடுங்க செய்து 30 ஆண்டுகள் இந்திய பெருங்கடல்ல தண்ணி காட்டியவர். அவர் கட்டிய நாட்டை யார் அங்கீகரிக்கல, ஆனா தமிழ்நாட்டு தமிழர்கள் நாங்க அங்கீகரிக்கிறோம். ஐயா, நீ என்னைக்குனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் ஆட்சி அமைக்கும் போது, சட்டமன்றத்தில் உறுதி ஏற்கும் போது, தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மீது ஆணையாக என்று சொல்லிதான் நாங்கள் உறுதி ஏற்போம். அதான் வரலாறு. ஒண்ணுமில்லாத வெறுமல்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வது, அரசு அதிகாரத்தை பெறுவது, மக்கள் அதிகாரத்தை பெறுவதுதான் வரலாறு. இதெல்லாம் ஏன் பேசணும்? 2009 ஈழத்துல இனப்படுகொலை நடக்குது. 1.25 லட்சம் ஈழத் தமிழர்களை கொத்து குண்டுகள் போட்டு, பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி கொன்றது. கண்ணு முன்னாடி கொண்டு அழிச்சது. இங்க பறக்குது இந்த புலிக்கொடியை வீழ்த்திட்டோம், புலிக்கொடி இனிமேல் எழவே எழாது என்று கொக்கரித்தார்கள் நம் இனத்தின் எதிரிகளும் துரோகிகளும். நீ யாரா? நான் தோற்றேனா, நான் வென்றேன் சொல்ல வேண்டியது நீ இல்ல, நான் சொல்லணும். தமிழர்கள் நாங்க சொல்லணும். என்னைக்கு வீழ்ந்ததோ அதே கொடிய தமிழ்நாட்டில் உயர்த்தி பிடித்து நாங்கள் சாகவில்லை, இன்னும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி 2010 மே மாசம் நாம் தமிழர் கட்சி அரசியல் இயக்கமாக நாங்கள் வந்தோம். 16 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் எந்த கொள்கைக்காக கட்சியை மறுபடியும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தொடங்கினாரோ அதே கொள்கையில இன்னும் இருக்கும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், இதாங்க நாம் தமிழர் கட்சியினோட கொள்கை. நீ யாரா? தெலுங்கர் நீ யாரு? கன்னடர் நீ யார்? யார் தமிழர் என்று என்ன கேட்க என்று பேசுறோம். இன்னைக்கு வரைக்கும் பேசுவாங்க. நாம் தமிழர் கட்சியில கார்த்திகா வந்துட்டாங்கன்னா இனவெறி பேசுவாங்க. நான் பேசுவேன். அடிமைப்பட்ட இனம் நாம. கத்தி பேசணும், உண்மையை பேசணும், கொஞ்சம் உரைக்க பேசணும். ஒண்ணுமில்ல. அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் களத்துல இறங்கும் போது அண்ணன் மனசு முழுக்க இருந்தது தன்னம்பிக்கையும் உழைப்பும் பேச்சு என்ற பேராயுதம் மட்டும்தான். 2010 பிப்ரவரி 21 உலக மக்கள் எல்லாம் உலக தாய்மொழி நாள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழ் மொழி தமிழ்நாட்டில் அடிமை மொழியாக இருக்கு, அதிகாரமற்ற இருக்கு. உலகத்தின் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழை சொந்த நிலத்தில் ஆட்சி அரியணையில் ஏற்றி காட்டுவேன். அதற்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். அதிலும் செந்தமிழன் சீமானவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். சொந்த நாட்டில் தமிழ் மொழியை தாய்மொழி ஆட்சி அரியணையில் ஏற்றுவோம் என்று சொல்லி பிப்ரவரி 21 திருச்சியில மாபெரும் மாநாடு. ஒண்ணுமில்லாத சீமான் 5 லட்சம் பேரை கூட்டி காமிச்சிட்டாங்க. சாதிக்காக கூடிய கூட்டம், மதத்துக்காக கூடிய கூட்டம், சினிமா நடிகருக்காக கூடிய கூட்டம், குவார்ட்டரும் பிரியாணிக்காக கூடிய கூட்டம், காசு கொடுத்து ஆமாடா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை நாம் தமிழர் கட்சி தான் ஆள வேண்டும் என்று சொல்லி திருச்சியில் 5 லட்சம் பேர் திரண்டா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பேரெழுச்சி. திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு அரசியல் போக்கே திருப்பி விட்டுருச்சு. திமுக முன்னாடி இருமாப்புல இருந்தது. எப்படினாலும் நம்ம தான் வென்றுவோம். 200 out of 200 நாங்க 200 தொகுதியில வென்றுவோம். போன முறை அதிமுக கேட்டு அப்பா டான்ஸ் ஆடிருச்சு. பல தொகுதியில நாம் தமிழர் கட்சி அதிமுக 2வது இடத்துக்கு பதறினாங்க, வர முடியல. யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அம்மையார் ஜெயலலிதாவும் நடப்பு. அந்த மாதிரி தேர்தலில் தோல்வி விட்டுச்சுன்னா கொடநாட்டில் போய் படுத்துக்கும், ரெஸ்ட் எடுக்கும்.
பல ஆண்டுகள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துரும். தேர்தல் வந்தா மட்டும் நல்லா ஜம்முன்னு வருவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. ஐயா சாமி, அது ஜெயலலிதா காலம், இது புலிகளின் காலம், நாம் தமிழர் கட்சியின் காலம். 4.5 வருஷம் உழைச்சிருக்கோம், எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கோம். மக்களுடைய அத்தனை போராட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக மக்களோட மக்களாக நின்றிருக்கிறார்கள். இந்த முறை எதிர்கட்சி தலைவரா வருவீங்களாங்கிறதே உங்களுக்கு சந்தேகம் தான். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. மக்கள் ஒரு உறுதி எடுத்துட்டாங்க. மக்கள் ஒரு உறுதி எடுத்துட்டாங்க. என்ன உறுதி? எடப்பாடி எதிர்கட்சிக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு. இப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஊபிஎஸ் ஆக செயல்பட்ட ஓபிஎஸ் அண்ணா அறிவாலயத்தில் போய் சேர்ந்துட்டாரு. அடுத்து மோடிக்கு யூபிஎஸ் ஆக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் அண்ணா அறிவாலயத்தில் போய் சேர்ந்துருவாங்க. நடக்கலாம் இல்ல, கட்டாயம் நடக்கும். அடிக்கடி இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை, அது சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய, விவசாயி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய எங்கள் சகோதரி நித்யாவை நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க, அனுப்புங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இது வரைக்கும் சட்டமன்றத்தில் விவாதத்தில் எதிர்கட்சி தான் நான் வெளிநடப்பு பண்றேன் ஓடி போகும். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போனா ஆளுங்கட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி போகும். சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்யும், வெளிநடப்பு செய்யும். எங்க கிட்ட சொல்லுவீங்களா? தொழிற்பேட்டை அமைக்க முடியாது, ஆட்டோ நகர் அமைக்க முடியாதுன்னு வேட்பாளர் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நித்யாரன் கிட்ட இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் சொல்ல முடியுமா? முடியுமா? எத்தனை ஆண்டுகளை ஏமாத்துவீங்க? எத்தனை ஆண்டுகளை ஏமாத்துவீங்க? ஆர்எஸ் பாலா எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகளை ஏமாற்றுவீங்க? நாங்க வந்த பெருசால எதுவும் செய்ய மாட்டோங்க, பெருசால எதுவும் இருக்காதுங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மகள், உங்கள் வீட்டு மகள் நித்யா அருண் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அதுல அவங்களுடைய சொத்து கணக்கு, அசையும் சொத்து விவரம், அசையா சொத்து விவரம், கடன் பட்டியல் எல்லாம் இருக்கும். நாங்க 5 வருஷம் எம்எல்ஏ ஆயிட்டோம், 5 வருஷம் எம்எல்ஏ ஆயிட்டோம். 5 வருஷம் கழிச்சும் எங்களுடைய சொத்து பட்டியல்ல ஒரு நயா பைசா கூட உயர்ந்திருக்காது. அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையுமாக பணியாற்றுவதற்கு, உங்களுக்கு எம்எல்ஏவாக பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இந்த உறுதிமொழியை இங்க மட்டும் இல்ல, சங்ககிரி தொகுதியில் மட்டும் இல்ல, திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இந்த உறுதிமொழியை கொடுக்கிறோம். 5 வருஷம் நான் எம்எல்ஏ, என் தொகுதியில எல்லா வரையும் நான் சிறப்பா செய்வேன். என்னுடைய சொத்து மதிப்பு, என் சொத்து மதிப்பு மட்டும் இல்ல, என் கணவர் சொத்து மதிப்பு, என் குடும்பத்தினுடைய சொத்து மதிப்புல ஒரு நயா பைசா கூட உயர்ந்திருக்காது. அந்த வாக்குறுதி, அந்த உறுதிமொழியை மக்கள் கிட்ட கொடுத்துட்டு தேர்தலில் உண்மையும் நேர்மையுமாக களம் நிற்பதற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர வேற யாருக்காவது தகுதி இருக்காங்க? தைரியம் இருக்காங்க? தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? இல்ல, செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு, ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய். எதுக்கு? எதுக்கு? தொகுதி மேம்பாட்டுக்கு, தொகுதி மேம்பாட்டு நிதி எம்எல்ஏ லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல வரும். அந்த 3 கோடி எம்எல்ஏ செலவழிச்சிட்டாரு, மக்களுக்காக செலவழிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ரா 1 கோடி கொடுப்பாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய். எவ்வளவு? 4 கோடி ரூபாய். 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, அரசாங்கம் கொடுக்கும். இந்த 20 கோடி ரூபாய இந்த 5 வருஷத்துல இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சுந்தர்ராஜன், மிஸ்டர் சுந்தர்ராஜன், இந்த 20 கோடி ரூபாய சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில எங்கப்பா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எங்களுக்கு கண்ணில் காட்டுங்கப்பா. எங்க வச்சிருக்கீங்க? 20 கோடி ரூபாய்க்கு ஒயிட் ஷீட் வெளியிட முடியுமா? ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய முடியுமா? எங்களுக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு இல்லப்பா. உங்களுக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்து வட்ட வட்டம் ஏமாளிகளாக இருக்கக்கூடிய சங்ககிரி மக்களுக்காக காமிப்பீங்களா? அந்த 20 கோடி ரூபாய் என்ன செஞ்சீங்கன்னு காமிப்பீங்களா? அதை காமிச்சிட்டு திரும்ப தேர்தலுக்கு வாங்க, ஓட்டு கேட்டு வாங்க. எவ்வளவு மப்பு பாருங்க, எவ்வளவு பாருங்க, கண்ணு முன்னாடி ஏமாத்துறாங்க. திமுக இதெல்லாம் பேசுமா? ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆண்டுக்கு 4 கோடி ரூபாய் நிதி, 5 வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய் நிதி வருதுன்னு நாம் தமிழர் கட்சி மேடையை தவிர
பண்றாரு? எந்த கட்சி எம்எல்ஏ ஆகுது? எந்த கட்சி கூட்டத்திலேயே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுமக்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏக்கு மாச சம்பளம் 1,05,000 தான், 5 வருஷத்துக்கு 60 லட்சம் தான். 60 லட்சம் சம்பளம் வரக்கூடிய இந்த எம்எல்ஏ பொறுப்புக்கு ஏன் ஒவ்வொரு வேட்பாளர் கோடி கோடியா செலவு பண்றாங்க? ஏன்னா லம்பா 20 கோடி வருது. அதான் காரணம், அதான் காரணம். நாங்க தான் சொல்றோம். இங்க பாருங்க, உங்க தொகுதியில போட்டியிடக்கூடிய எங்களுடைய சகோதரி நித்யா அருண் அவர்களுக்கு அரசியல் முழு நேர வேலை இல்லை. அவங்க முதுகலை பொறியியல் படிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கரூர்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் ஆசிரியராக, பேராசிரியராக பணியாற்றியவர். நீங்க வாக்களிக்கலனாலும் ஒரு நல்ல வாழ்க்கை, கை நிறைய சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இவங்களை விட்டுட்டீங்கன்னா திரும்ப 5 வருஷம் இவங்க கூட மாரடிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு தயாரா நீங்க? தொழிற்பேட்டை இன்னும் 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். பாலம் போது நகி நகின்றான், பார்க்கவே முடியாது. நம்பிதான் சொன்னாப்ல, நான் எங்க குடும்பமே அதிமுக குடும்பங்க. செவத்துல சுந்தரராஜன் எழுதும் போது அவர் பேர் எனக்கு தெரியும். அதிமுக காரங்களுக்கு எம்எல்ஏ பேர் மறந்து போயிடுச்சுன்னா பாருங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பாரு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கே மறந்து போயிருது. நம்ம தான் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. முடியாது, முடியாது. அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்ல. 24 மணி நேரம் உழைப்ப கொடுக்கணும், கொடுக்கணும். திமுக காரங்க வந்து தேர்தல்ல என்னங்க பேசுவாங்க? இப்படி ஒரு மேடை என்ன பேசுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஓசி பஸ் வருதா, 5000 ரூபாய் காசு கிடைச்சதா, 3000 ரூபாய் பொங்க பரிசு கிடைச்சதா? இதை தாண்டி என்ன கருத்தியல பேச போறீங்க திமுக காரங்க? என்ன கருத்தியல் பேசுவாங்க? 5000 ரூபாய் பெண்களுக்கு காசு கொடுத்தா பெண்கள்லாம் மனாங்கனியா வந்து திமுக ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க பெண்களை எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறீங்க? எவ்வளவு இலக்காரமா நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் பணங்க. அந்த திட்டத்துக்கு பேர் கலைஞர் உரிமை தொகையா? ஏன்னா கலைஞர் எது, எப்படா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறீங்க? எனக்கு புரியல, புரியல. நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்ல, திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 50 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டு மக்களை உட்கார வச்சு மொட்டையடிச்ச மண்டையில மிளகா அரைச்சி ஐயா கருணாநிதி 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எம்பிட்டு 30,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அந்த 30,000 கோடியில இருந்தா தமிழ்நாட்டு பெண்கள் எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை பேர் வைக்கிறீங்களா? எதுக்கு? நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எல்லா பொருளுக்கும் தவறாம வரி செலுத்துறோம். அந்த வரி தமிழ்நாட்டு அரசு கஜானாவுக்கு போகுது. எங்க வரி பணத்தை எடுத்து திரும்ப எங்களுக்கே 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு எதுக்கு உங்க அப்பன் பேர் கலைஞர் பேர் எதுக்கு திட்டத்துக்கு வைக்கிற? எதுக்கு வைக்கிற? திருத்தணியில பேருந்து நிலையம் இன்னைக்கு திருத்தணி தமிழ்நாட்டோட இருக்கு. அது காரணம் வடக்கல்ல போராட்டம் நடத்திய மாப்போசி வெங்கானம், அவர் பேரை திருத்தணியில பேருந்து நிலையத்துக்கு வச்சிருக்காங்க. அடி எங்க அப்பா கலைஞர் கருணாநிதி பேரை வை. எங்க ஊர் கோயம்புத்தூர்ல பெரியார் அறிவுலகம்னு ஒண்ணு லைப்ரரியா. பெரியாரே படிக்காதவரியா? அடுத்தவன் எழுதினதுக்கு கீழே எதையாவது பேசியிருப்பாங்க. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, இது யாரோ சொன்னாங்க. கீழே டேஷ் போட்டு தந்தை பெரியார் போட்டுக்குவாப்ல. அடுத்தவன் பொருள் ஆட்டை போடுறதுல அறிவாளி. மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மக்களுக்கு என்னப்பா செஞ்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க கேட்டா உங்களை எல்லாம் நாங்கள் தான் படிக்க வைத்தோம். எங்கெல்லாம் படிக்க வச்சீங்க? கருணாநிதி ஏன் படிக்கல? அவர் மகன் ஸ்டாலின் ஏன் படிக்கல? அவர் பேர உதயநிதி ஸ்டாலின் ஏன் படிக்கல? ஏன்பா படிக்கல? தெரியாது. கேட்டா சொல்ல உங்களெல்லாம் படிக்க வச்சதே நாங்க தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபாஸ்ல போகணும், கோயம்புத்தூர் போகணும். எத்தனை பேர் தெரியுமா தண்ணி அடிச்சுட்டு வீரனை குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போவான். பல லட்சம் பேர் செத்து போயிட்டான். பல லட்சம் பேர் சாகுறாங்க. டாஸ்மாக் கடைக்கு பேர் வைங்களே, கலைஞர் கருணாநிதி குடிப்பாங்கன்னு வைங்களே, நோ அப்ஜெக்ஷன், நாங்க ஏத்துக்கிறோம். முதல்லங்க இந்திய நாட்டில் முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் பூர்ண மதுவிலக்கு வந்தது. பூர்ண மதுவிலக்கை முதல்ல அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான். அமல்படுத்தியது யாரு தெரியுமா? இதே கொங்கு நாட்டை சேர்ந்த கொங்கு நாட்டு தங்கம், கொங்கு நாட்டு சிங்கம் டாக்டர் பி சுப்ராயன், பரமசிவ கவுண்டருடைய மகன், திருச்செங்கோட்டு மண்ணினுடைய மைந்தர், சேலத்து சிங்கம்,
டாக்டர் பி சுப்புராயன். குஜராத், காந்தி பிறந்த குஜராத்ல கூட அப்ப பூரண மதுவிலக்கு கிடையாது. ஐயா இங்க கொண்டு வந்தாரு. ஐயா கொண்டு வந்தார். என்ன தெரியுமா சொன்னாரு? பூரண மதுவிலக்கை நான் செயல்படுத்தினால் எனக்கு பட்ஜெட்ல 17 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும், இருந்தாலும் பூரண மதுவிலக்கை நான் செயல்படுத்துவேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு மதுவினால வரக்கூடிய வருமானத்தை விட என் மக்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு பேசினாரு. அவர் தான் நம்ம அடையாளம். சேலத்து அடையாளம், கொங்குமண்ணின் அடையாளம் அவர் தான் அடையாளம். அவர்தான் அடையாளம். அப்படி பூர்ண மதுவிலக்கு இருந்த தமிழ்நாட்டில் முதல்ல மதுவை உள்ள அனுமதிச்சது இந்த கருணாநிதி. 1971 தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டம் போடுறாரு. மது விலக்கு இருக்கு, இந்த மது விலக்கை ரத்து செஞ்சு கையெழுத்து போட்டது கருணாநிதி. இன்னைக்கு டாஸ்மாக் இருக்கு. இந்த டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிச்சு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய ஆட்சி பணிக்கு படிச்சவர், ஆட்சி பணிக்கு படிச்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மதுபானம் விற்க சொல்லி அதற்கு வரவு செலவு கணக்கு பார்க்க சொல்லி டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை நிறுவனமயப்படுத்தியவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். பொன்மன செம்மல், கார்த்தியாக்கு இவங்க யாரையுமே பிடிக்காது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்தா பெரியாரை திட்டுவாங்க, அண்ணாதுரையை திட்டுவாங்க, கருணாநிதியை திட்டுவாங்க, எம்ஜிஆரை திட்டுவாங்க, ஜெயலலிதாவை திட்டுவாங்க. அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கப்பா, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி கார்த்தியாவின் அன்பு வேண்டுகோள். முதல்ல இந்த கருணாநிதி ஜெயலலிதா கையெடுத்து கும்பிடுறது முதல்ல விட்டு ஒழிங்க. அது கெட்ட பழக்கம், போதை பொருளை விட கெட்ட பழக்கம். உங்க இனத்துல, நம்ம இனத்துல 1000 பெரியார் இருக்கான், 1000 பெரியார் இருக்கான். தீர்த்தகிரி கவுண்டரை விட ஒரு வீரமிக்க வரலாறு நமக்கு வேணுமா? குணால நாடாரை விட பெரிய ஆள் வேணுமா? கருப்பஞ்சேர்வை விட பெரிய ஆள் வேணுமா? டாக்டர் பா சுப்ராயனை விட ஒரு தியாகி வேணுமா நமக்கு? அவருக்கே 10,000 ஏக்கர் சொத்து இருந்தது. தனிப்பட்ட முறையில் அவருக்கு மட்டும் 156 ஏக்கர் நிலம் இருந்தது. இந்தியாவில் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம், அவரே பெரிய ஜமீன்தார். இந்தியாவில் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டங்க கொண்டு வராங்க, எல்லா மதத்தையும் கொண்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தியது, அதை செயல்படுத்தியது டாக்டர் பா சுப்புராயன். ஏன் நில எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, உழைக்கக்கூடிய ஏழை விவசாயிக்கும் இருக்கணும் என்ற உயர்ந்த சிந்தனை. காரணம் நம்ம ரத்தம் தீர்த்தகிரி கவுண்டர் உடம்புல ஓடிய ரத்தம், டாக்டர் பா சுப்புராயன் அவர்களுடைய ரத்தம், பெரும்பெரும் தியாகிகளுடைய ரத்தம், பூலித்தேவனின் வாரிசுகள், மருதுவர்களின் வாரிசுகள், வேலு நாச்சியாரின் வாரிசுகள், குயிலி நாச்சியாரின் வாரிசுகள். இப்படி வரணும். எடப்பாடிக்கு அடிமையா இருக்கிறது, மு.க. ஸ்டாலினுக்கு அடிமையா இருக்கிறது, உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமையா இருக்கலாம். மறந்துருங்க. சட்ட பைக்குள்ள மு.க. ஸ்டாலின் படத்தை வச்சிருந்தாங்கன்னா ஆகப்பெரிய அடிமை நீங்க. தமிழன் என்ற திமிர் இருக்கணும், தமிழர் என்ற பெரும் திமிர் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவும் ஆகாது. எங்க இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு தமிழ்நாடு அரசு செலவழித்த ஒட்டுமொத்த தொகை 35,000 கோடி. எவ்வளவு? 35,000 கோடி. இந்த 35,000 கோடி தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்தது அப்படின்னா, எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட, நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்து 35,000 கோடி இருந்ததுன்னா தமிழ்நாட்டை இப்படி விட்டுருப்போமா? முதல் வேலை இங்க இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி, அரசு நடுநிலை பள்ளி, அரசு உயர்நிலை பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளி, அரசு கலைக்கல்லூரி, அரசு கல்லூரி, பொறியியல் கல்லூரி எல்லாத்தையும் தரம் உயர்த்தி, தனியார் கல்லூரிகளா, தனியார் பள்ளிகளா, அரசு பள்ளிகளா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளா அப்படிங்கிற அளவுக்கு நாங்க மாத்திருவோம். 35,000 கோடி வச்சு எத்தனை தொழில்பாட்டை ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க தொழில்பாட்டைக்கு மனு கொடுக்க போங்க, சேலம் ஆட்சியர் கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு? காசு இல்ல. எல்லா ஆட்சியரும் இது ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. எங்க இந்த பாலத்தை கொஞ்சம் போட்டு கொடுங்க, இந்த ரோடை கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், காசே இல்லைங்க அப்படின்றாங்க. இந்த 35,000 கோடி எப்படியா செலவழிச்சிங்க? தெரியாது. மாசம் 1000 ரூபாய். கோடைக்காலம் வருதான், அதுக்கு 5,000 ரூபாய் என் காசு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்களேன்.
ஒட்டுமொத்தமா இந்த எஸ்சி எஸ்டி மக்கள், ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் டிரைப்ஸ், பட்டியலத்தை சேர்ந்த மக்களுக்கு, பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில 35,000 கோடியில 11,415 கோடி ரூபாய் அதுல இருந்து உருவிருக்காங்க. ஏன்னா அவனே அடிமூட்டையில அடிமூட்டை கீழ் மூட்டையா இருக்கிறான். அவனை உயர்த்துறதுக்கு 11,000 கோடி கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து புடுங்கி மாசம் 1,000 ரூபாய் கொடுன்னு யாரு கேட்டாங்க? யாரும் கேட்கல. ஆனா தேர்தல் வந்தா என்ன கேட்பீங்க? என்ன செஞ்சீங்க, எங்க சங்ககிரிக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டக்கூடாதுல. அதுக்கு முன்னாடி அவனே சொல்லிடுது, 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் வருதா, அடுத்த ஆட்சிக்கு வந்து 2000 ரூபாய் கொடுப்போம். இது இல்ல அரசியல், இது அரசியலே கிடையாது. எது அரசியல்? ஊழல்லையும் லஞ்சத்திலையும் சாராயம் கொடுத்தும் இலவசம் கொடுத்தும் மக்களை அடிமைகளாக வைத்திருப்பது அரசியல் அல்ல. எது அரசியல்? நாம் தமிழர் கட்சி வந்தா என்ன செய்யும்? லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். ஏங்க இது வந்த விஜய் கூட அதாங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படிங்க ஒழிப்பீங்க? இந்த இடத்துல சங்ககிரி நகராட்சியில நகராட்சி அலுவலர் ஒரு லஞ்சம் வாங்குறாரு. மக்கள் கிட்ட இருந்து 500 ரூபாய் காசு வாங்கிட்டாரு, நிரூபிக்கப்பட்டுச்சு. அந்த அலுவலர் என்னங்க பண்ணுவீங்க? அரசு அலுவலர் என்னங்க பண்ணுவீங்க? அரசு அலுவலருக்கு பதவி போயிடும். அவருடைய வாரிசுகள் யாரும் அரசு பள்ளிகள அரசு கல்லூரிகளை படிக்க முடியாது. அவருடைய ரேஷன் கடை தடை செஞ்சிருவோம். ஏங்க ஊழல்வாதி லஞ்சவாதி ரேஷன் கடையில் எங்க அரிசி வாங்கி திங்கிறாங்க, அவன் அப்பயே வெளிநாட்டுக்கு பறந்து ஓடிடுவாங்க. அதுதான் கிடையாது. அவனுடைய பாஸ்போர்ட்டை எல்லா பக்கமும் ஜாம் பண்ணிடுவோம். இங்கேயே லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மக்கள் வரி பணத்துல லஞ்சம் வாங்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்களை நாம் தமிழர் கட்சி கைவிடப்பட்ட குடிமக்களாக நடத்தும். அவன் வெளிநாட்டுக்கு விஜய் மல்லையா மாதிரி பறந்து போக முடியாது. இங்கேயே ஏண்டா லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி அவன் மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததிகளே வருந்தும் குற்றத்துக்காக வருந்தும். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு அதிகாரியோட உயிர் மூச்சு அரசு வேலைதான். அரசு வேலை எடுத்துரும். அவருடைய வாரிசுகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையும் கிடையாது. தானா திருந்துவாங்க. ஒருத்தரை இப்படி எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா அரசு அதிகாரிகளும் தானா திருந்துவாங்க. நீங்க எப்படிங்க சரி செய்வீங்க? நீங்க ஒரு எம்எல்ஏ லஞ்சம் வாங்கினா, ஒரு அமைச்சர் லஞ்சம் வாங்கினா, ஒரு முதலமைச்சர் லஞ்சம் வாங்கினா, அதுக்கும் இதேதான். நாம் தமிழர் கட்சியை தூய அரசியலை படைப்போம். இங்க இருக்கக்கூடிய கல்வியை அனைவருக்கும் தரமா சமமா உலக தரமா எப்படி கொடுப்போம். இப்ப எங்க அக்கா நித்யா அவர்கள் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பிள்ளைகள் தனியார் பள்ளிகள்ல படிக்க முடியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப பள்ளியில தான் படிச்சாகணும். ஒரு எம்எல்ஏவோட பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் உயருமா உயராதா? இது வேணுமா வேண்டாமா? இதுதான் இந்த தேர்தலில் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நான் மட்டும் இல்ல, அக்கா நித்யா அவர்கள் மட்டும் இல்ல, இந்த சங்ககிரியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் ஆயிட்டாங்க, மாவட்ட கவுன்சிலர் ஆயிட்டாங்க, பிரசிடென்ட் ஆயிட்டாங்க, வார்டு கவுன்சிலர் ஆயிட்டாங்க. யார் அரசு மக்கள் வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேரும், இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எங்கள் செந்தமிழன் சீமானவர்கள் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் தன்னுடைய மகன் மாவீரன் பிரபாகரனை படிக்க வைக்க வேண்டும். இது சட்டம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல் சாதாரண வார்டு கவுன்சிலர் வரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி முதல் இந்த மாவட்டத்தை ஆளக்கூடிய மாவட்ட ஆட்சியர் முதல் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண பியூன் வரைக்கும் அரசு பள்ளிகளில் தான் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னா அரசு பள்ளிகளுடைய தரம் கட்டாயம் உயரும். அது அரசியல். இந்த அரசியலை திமுக அதிமுக பேசாது. காரணம் என்ன? இந்த தனியார் பள்ளிகளை நடத்தி கொண்டிருப்பதே திமுக காரர்கள் தான், நடத்தி கொண்டிருப்பதே அவர்கள் தான். ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதிமுக அமைச்சரவையில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன். அவர் கோயம்புத்தூர்ல கதிர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி தன்னுடைய மகன் கதிர் பேர்ல ஒரு தனியார் கல்வி சாம்ராஜ்யம் நடத்தினாரு. இப்ப கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வி அமைச்சராக செயல்படுவாரா, இல்ல தன்னுடைய மகனுக்கு கல்வி அமைச்சராக செயல்படுவாரா? இதற்காக செயல்பட்டிருப்பார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக செயல்பட்டிருப்பாரு. தன் மகன் நடத்தக்கூடிய தனியார் கல்லூரி, தனியார் பள்ளி சிறப்பான முறையில் இயங்கணும் தான் வேலை செஞ்சிருப்பாரு. அதான் கல்வி அமைச்சரோட வேலை.
நாம இதை உடைக்கிறோம், இதை நாம உடைக்கிறோம். வேற தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், அனைவருக்கும் இலவசம். இப்ப சங்ககிரி எம்எல்ஏவாக நித்யா அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க, எங்க அக்கா நித்யா அவர்கள் தேர்ந்தெடுத்துறீங்க அப்படின்னா அவர் போய் சாதாரணமா போய் தனியார் மருத்துவமனையில் போய் 5000 ரூபாய் கட்டி, ரூமுக்கு 5000 ரூபாய் கட்டி சிகிச்சை பார்த்துக் கொள்ள முடியாது. சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு தான் போகணும். டாக்டர் இல்லைங்க, நர்ஸ் இல்லைங்க, புண்ணுக்கு கட்டுறதுக்கு பஞ்சு இல்லைங்க, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு சீட் இல்லைங்க, இப்படிலாம் ஒரு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? எம்எல்ஏ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வர்றாரு. ஆஸ்பத்திரி அல்லோலப்படுமா அல்லோலப்படாதா? இவருக்கு மட்டுமில்லை, இவருடைய கணவராக இருக்கட்டும், இவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சையை பார்த்துக் கொள்ள வேண்டும். சட்டம், சட்டம். எது அரசியல்? இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். ஸ்டாலின் தனக்கு உடம்பு சரியில்லை சிங்கப்பூருக்கு போறாரு, லண்டன் போறாரு, லண்டனுக்கு போறாரு. ஸ்டாலின் அவர்களே, அன்பார்ந்த மானமுள்ள திமுக உடன்பிறப்புகளே, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. நாம் தமிழர் கட்சியின் கையில தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் சிக்கிச்சு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சிங்கப்பூர்ல என்ன சிகிச்சை கிடைக்குதோ, லண்டன்ல என்ன சிகிச்சை கிடைக்குதோ அதே சிகிச்சையை நாம் தமிழர் கட்சி அவருக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வரும், தமிழ்நாட்டில் கொண்டு வரும். சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கு ஸ்டாலின் சிங்கப்பூர் செல்ல வேண்டாம், தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தாலே போதும். உடன்பிறப்புகளே, உங்களுக்கு ஸ்டாலின் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. இல்ல ஸ்டாலின் எப்படியும் போட்டும்பா, எப்படியும் போட்டும்பா அப்படின்னு நினைச்சா உதயசூரியனுக்கே போடுங்க. ஸ்டாலின் மேல பாசம் இருந்ததுன்னா விவசாயிக்கு வாக்களிங்க. சொல்லியாச்சு, சொல்லியாச்சு. என்னென்ன என்னென்ன மோசமான நோய்கள் வருது பாருங்க, மோசமான நோய்கள். ஒரு நோய் வருதுங்க, பேரு பாருங்க, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி, முதுகுத்தண்டு வளர்ச்சி சிதை நோய். யாருக்கு வருது? சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வருது. 1 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளைக்கு வருதுங்க. மரபணு நோய், மரபணு மாற்றம் ஏற்பட்ட நோய். இதுக்கு என்னங்க சிகிச்சை? 9 கோடி ரூபாய் சிகிச்சை. 9 கோடி ரூபாய்க்கு ஊசி போட்டாதாங்க சரியாகணும். இதே பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இருக்கு? இல்ல, பக்கத்துல கேரளாவுக்கு இருக்கு. கேரளாவில் அந்த அரசு சொல்லுது 18 வயசு வரைக்கும் உனக்கு ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய செலவை இந்த அரசாங்கம் பார்த்துக்கும், நீ உன் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. கேரளா அரசாங்கம் சொல்லுது. சுவிஸ் நாட்டு மருந்து கம்பெனியோட ஒப்பந்தம் போடுது. கேரளா அரசு தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் போடுது. நல்ல மருத்துவம் வேணும், நல்ல சிகிச்சை வேணும், இந்த மஸ்குலர் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி நோய் இல்லாம செய்யணும்னு சொல்லி கேரளா அரசு போராடுது. அது அரசியல். இங்க இது அரசியலா? இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி இந்த நோயை, இந்த நோய் பேரை ஸ்டாலின் அவர்களை சொல்ல சொல்லிருக்கா, இனிமேல் பேசவே விட்டுறேன். தெரியாது, தன் நாட்டு மக்களுக்கு என்ன நோய் வருது தெரியாது, அவருக்கு தெரியாது. அப்பா பேரு கருணாநிதிங்கிற பேரை, அப்பா பேரை இப்படித்தானங்க சொல்லணும், இப்படித்தாங்க பேசுவார், படிக்கதான் செய்வார். கலைஞர் மு கருணாநிதி, கருணாநிதியின் மகன் இல்லையா நானு? இது ஒரு அமைச்சர், இவர் ஒரு முதலமைச்சர், அவர் கீழே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கொடுமை, இந்த கொடுமையிலிருந்து தான் வெளியே வாங்கப்பா, வெளியே வாங்க. கேரளாவில் எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குது, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குது? மருத்துவம் கிடைக்குது. அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாங்க, என் மக்கள், இந்த நாட்டினுடைய மக்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் உயிர் வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளை இந்த அரசு செஞ்சு கொடுக்குன்னு சொல்றாங்க. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் பேசிடுவாரா? மா சுப்பிரமணியன் பேசிடுவாரா? இந்த நம்ம பக்கத்துல நாமக்கல்ல கிட்னி திருட்டு நடந்து போயிருச்சுங்க. கிட்னி திருட்டு, நெசவாளிகள் கிட்ட கிட்னி எடுத்துட்டாங்க, தெரியாம எடுத்துட்டாங்க. கிட்னி திருட்டுட்டாங்க பத்திரிகையாளர்களா. கிட்னி திருட்டு என்று நீங்கள் சொல்லாதீர்கள், என் மனசு புண்படுகிறது. கிட்னி முறைகேடு என்று சொல்லுங்கள். சுகாதாரத்துறை அமைச்சருடைய லட்சணம் பேரு மா சுப்பிரமணியன். சுகாதாரத்துறைக்கே ஒரு பெரிய மாசுவை ஏற்படுத்திட்டாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன். மாசு, நீங்க மாசு, மாசுனா மாசு அப்படின்னு, மாசுனா குப்பை, குப்பை. கிட்னி திருட்டு, கிட்னி திருட்டுன்னு சொல்லுங்களேயா, முறைகேடுன்னு சொல்லுங்க. காலையில காலையில மது குடிச்சிட்டு போறவங்கள நீங்க குடியாரர்கள் என்று பேசாதீர்கள். யாரு? அமைச்சர் முத்துசாமி. குடியாரர் என்று சொல்லாதீர்கள், என் மனசு புண்படுகிறது. வேற எப்படியா சொல்லணும்? மது பிரியர்கள் என்று சொல்லுங்கள், மது பிரியர்கள் என்று சொல்லுங்க. ஆட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அப்படி இருக்கு. நாங்க வந்தா ஒன்னே ஒண்ணுதான் செய்வோம், இந்த சாராயம் கிடையாதுப்பா, சாராயம் கிடையாது. என்ன பண்ணுவீங்க? எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கையில தமிழ்நாடு சிக்கிச்சு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போடக்கூடிய
முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 மதுபான கடைகளையும் ஒரே கையெழுத்துல இழுத்து மூடுவோம். நாம் தமிழர் கட்சி உறுதியாக இதை செய்யும். அப்புறம் என்னங்க செய்வீங்க? கனிம வள கொள்ளையை தடுப்போம். எப்படிங்க தடுப்பீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் மலை இருக்குங்க. இந்த மலையில எல்லாம் உடைச்சு எம்சாண்ட் தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய 80 விழுக்காடு எம்சாண்ட் கேரளாவுக்கு கடத்தப்படுகின்றது. ஏன்? கேரளாவே மலை தேசம், மலைகளின் பிரதேசம், God's own country, கடவுளின் சொந்த தேசம், மலை கொட்டி கிடக்கக்கூடிய தேசம். அங்க ஒரு மலையில உள்ளிய வச்சு உடைக்க முடியாது. காரணம் என்ன? மலையாளிகளை ஆளுவது மானமுள்ள ஒரு மலையாளி. தமிழ்நாட்டை ஆளுவது யாரு? மானமுள்ள தமிழன். 8 கோடி தமிழர்களை ஆளவில்லை. ஒரு தெலுங்கர், ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் தமிழ்நாட்டை ஆளுகிறார். 8 கோடி தமிழர்களை ஆளுகிறார். அதனால தான் இயற்கை வளங்களை காசு துட்டு மணி என்று பார்க்கிறார்கள். அதை தடுப்போம். மலை வளத்தை காப்போம், இயற்கை வளத்தை போற்றி பாதுகாப்போம். இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாருவோம், உறுதியாக பண்ணுவோம். திமுக அதிமுக வந்து செய்யாது. ஏன் செய்யாது? நீர்நிலையில தூர்வாயிட்ட நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துடும். நல்ல தண்ணியை குடிச்சிருவீங்க. நீங்களா மக்கள் இல்லாம நல்ல தண்ணியை குடிச்சிருவோம். தண்ணியை குடிச்சா வேலை செய்யும், மூளை வேலை செய்யும், விவசாயம் செழிக்கும். லாரி பேட்டை வந்துருச்சு, தொழில் பேட்டை வந்துருச்சு, லாரி ஆட்டோ நகர் வந்துருச்சுன்னா காசு புழங்கும், அறிவு வேலை செய்யும். அறிவு வேலை செஞ்சா தமிழனுக்கு என்ன நேர்த்தி கடனா? திமுக அதிமுக வாக்களிக்கணும். அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறேன். அதனால நான் சொல்றேன் காசு புழங்கும். ஆட்டோ நகர் வரும், சங்ககிரியில வரணும்னா திமுக அதிமுக வென்றால் வராது. நாம் தமிழர் கட்சி, உங்கள் பிள்ளைகள் விவசாய சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களுக்கு வாக்களிக்க உறுதியா வரும். நிலத்தடி நீர்மன்றத்தை, ஏரி குளம் கம்மா எல்லாத்தையும் தூர்வாடுறோம். ஒரு நாள் ஆகுமா? ஒரு ஊராட்சிக்கு ஒரு நாள் ஆகுமா? ஜேசிபி விட்டா ஒரு நாள் ஆகுமா? ஒரு நாள் தான் ஆகும். நீர்நிலைகளை, கம்மாய்களை, குளங்களை, வடிகால்களை, கால்வாய்களை தூர்வாது கொஞ்ச நாள் கூட ஆகாது. ஆனா செய்ய மாட்டாங்க. கிட்ட காசு இல்லைங்க, காசு இல்லைன்றாங்க. அவங்க அப்பாவுக்கு பேனாவில் நடுக்கடல்ல பேனாவுக்கு செலவைக்க சொல்லுங்க, 100 கோடி ஒதுக்குவாங்க. மக்கள் கிட்ட கேட்டா, மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் கேட்ட காசு இல்லைன்றாங்க. நீங்களாம் வந்துருவீங்களா? நீங்களாம் வென்றுவீங்களா? நாங்க தான் வருவோம். இந்த 2026 தேர்தல் யாருக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்காக தான் நடக்குது. திமுக அவங்க வாக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க பார்க்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாங்க திமுக பார்ப்பாங்க. எங்க ஆட்டத்தை பார்க்கறதுக்கு தான் தமிழ்நாடு இருக்கு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நாம் தமிழர் கட்சி களத்துல இல்ல. உதயநிதி ஸ்டாலின் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர்தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லி திமுக கார வேலை பார்த்துட்டு இருந்துப்பான். தடுத்து நிறுத்திருக்கோம். சும்மாவே ஆடுவாங்க. இதுல உதயநிதி சிஎம் கேண்டிடேட் சலங்கு கட்டி ஆடிடுவாங்க. திமுகவே ஒண்ணுமில்லாம போயிடும் பயம். நாம் தமிழர் கட்சி வந்தா திமுகவை எதிர்த்து பேசுவீங்க. அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சின்னா சும்மா சாதாரணமா வந்த கட்சியா? 1.25 லட்சம் தமிழர்களுடைய பிணங்கள்ல இருந்து உருவான கட்சி. பிணத்துக்கு காரணமான திமுகவை சும்மா எதிர்க்க மட்டும் செஞ்சிருவோமா? காவிரி உரிமையை விட்டு கொடுத்த கருணாநிதியை சும்மா விட்டுருவோமா? கச்சத்தீவை தூக்கி தாரை வார்த்த கருணாநிதியை சும்மா விட்டுருவோமா? திமுகவை சும்மா விட்டுருவோமா? நான் 75 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் 4.5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். யாரு? திராவிட மாடல், திருட்டு மாடல் ஸ்டாலின் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. எந்த கிறுக்கு பையன் ஸ்டாலினை நம்பி 5 லட்சம் கோடி கடன் கொடுக்குறான்? நம்மளை நம்பி கடன் கொடுக்குறான். தமிழர்கள் உழைப்பில் சேர்ந்தவர்கள், அறிவில் சேர்ந்தவர்கள், நேர்மையாக வரியை கட்டுவார்கள். அவர்கிட்ட இருந்து எப்படியும் கடனை திருப்பி வாங்கலாம் நம்பிக்கையில கொடுக்குறான். ஸ்டாலினை நம்பி கொடுக்கல ராஜா, எங்களை நம்பி கொடுத்துருக்கான். 5 லட்சம் கோடி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? எந்த வீதியில இருக்கு? எந்த தெருவில் இருக்கு? எந்த திட்டமா இருக்கு? இல்ல. எங்க போயிருக்கோம்? மிஞ்சி போன எங்க போயிருக்கோம்? ஸ்டாலின் ஐயா எங்கெங்க போனாரோ அங்கெங்க போயிருக்கோம். துபாய்க்கு போயிருக்கோம், லண்டனுக்கு போயிருக்கோம், ஜெர்மனிக்கு போயிருக்கோம், ஸ்பெயினுக்கு போயிருக்கோம். ஐயா எடப்பாடி வந்தா இதெல்லாம் பிடிச்சிருவாரா? பிடிக்க மாட்டாரு. அவங்க வெளியேதான் எதிரி மாதிரி, உள்ள மாமா மச்சினை விட ரொம்ப க்ளோஸ். ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. எங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் சிக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வரி 5 லட்சம் கோடி நீ செவ்வாய் கிரகத்திலே போய் முதலீடு செஞ்சு வச்சிருந்தாலும் சரி, உன் பிடரி மயிர பிடிச்சு மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை நான் இழுத்து கொண்டு வருவேன். ஏன் அதிமுக ஊழல் கட்சி தான்.
நான் ஆட்சிக்கு வந்த எஸ்பி வேலுமணியை ஊழல் வழக்கில் சிறையில் தள்ளுபடி பேசினாரு ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்கும் செய்யல. காரணம் என்ன? எஸ்பி வேலுமணியை உள்ளதெல்லாம் அதிமுக பலவீனப்பட்டோம். அதிமுக பலவீனப்பட்ட உங்களுக்கு என்ன? திமுகவுக்கு நல்லதுதானே? நல்லதுதான். அதிமுக பலவீனப்பட்ட அதிமுக இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடிச்சிடும். அதிமுகவை சமாளித்து விடலாம். ஆனால் உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சியை, சீமான் தம்பி தங்கைகளை ஸ்டாலினால் சமாளிக்க முடியாது. அதான் காரணம். எங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை. ஏன்? கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் சவால் விட்டு சொல்றேன், உறுதியா சொல்றேன், திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல ஒரு நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பாளர், வார்டு பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர், ஊராட்சி பொறுப்பாளர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில கை நீட்டி கமிஷன் வாங்குறதுல அந்த தில்லுல அந்த திராணியில பேசணும். எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. மக்கள் வரி பணத்தை யார் கொள்ளையடிச்சாலும் சரி அவர்கள் மேல உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். தம்பி கூட சொன்னார் பெரிய சிறைச்சாலை கட்டுவோம் அப்படின்னு. கட்டுவோம். பார்க்கணும்ல நல்ல அரசியல் எப்படி இருக்கும், இந்த நாட்டில் நல்லாட்சி எப்படி இருக்கும், அது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சாதான் நடக்கும். பாருங்க, நீங்கெல்லாம் என்னங்க பெருசா என்னங்க சாதிச்சீங்க? ரொம்பலாம் போகல. 8 வழிச்சாலை கண்ணு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஏற்காடு மலையில 8வது கொண்டை ஊசியில கடையேழு வள்ளல்கள் ஒரு வள்ளலா இருக்கக்கூடிய அதியமானோட பேரு அந்த கொண்டை ஊசிக்கு வச்சிருந்தாங்க. வள்ளல் அதியமான். அத இந்த தீகாக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, தந்தை பெரியார் திராவிட கழகக்காரங்க அடிச்சு போட்டு தந்தை பெரியார் நினைவு கொண்டை ஊசி வளைவுட்டாங்க. உனக்கு எவ்வளவு வப்பு இருக்கும்? இருக்க எல்லாமே வா. பஸ் ஸ்டாண்டும் உங்க பேரு தான், நூலகம் உங்க பேரு தான், எல்லாம் உங்க பேரு. அந்த கொண்டை ஊசிக்கு கடையேழு வள்ளல்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய அதியமான் பேரை வச்ச உங்களுக்கு என்னையா கசக்குது? முடியல, அவனால கசக்குது. தமிழர்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு. நாங்க என்ன போனா நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்ட பொறுப்பாளர் எங்க அண்ணன் உமாசங்கர் கூட இங்க இருக்கிறாங்க. ஒரே அடிதான். நீ யார? நீ பெரிய ஆளுங்கட்சி. அது என்னனால திமுக வருது அடிச்சு ஒரே திரும்ப வள்ளல் அதியமானோட பேரை வச்சுட்டு தான் நாம் தமிழர் கட்சி அங்க இருந்து நகண்டோம். திரும்ப வச்சாங்க, தந்தை பெரியார் வச்சாங்க. ஆகல. ஒரே கூத்து. இவங்க என்ன தெரியுமா, தேர்தல் வந்துச்சுன்னா தமிழர்கள் மேல பாசம் கொட்டிடும். தமிழர்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். தமிழர்கள் தலைகுனிஞ்சதே உங்களால தான் சாமி. காமராஜர் இருக்கிற வரைக்கும் இந்திரா காந்தி பயந்து நடுங்கிச்சு. நேரு மரியாதையை நடத்தினாரு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை. நீங்க என்னைக்கு சாக்கு பையில ஊழல் செஞ்சீங்களோ, சீனி எங்கயா எறும்பு தின்றுச்சு, சீனி அடைச்சு வச்சு சாக்கு பை இங்கயா, சாக்கு பைய கரையா அடைச்சிச்சு. சரி, கூவத்தை சுத்தப்படுறதுக்கு நிதி ஒதுக்கல எங்கேயா இருக்கு? கூவத்துக்குள்ள முதல்ல வந்துருச்சு. கூவத்துக்கு வந்த முதல்ல வீட்டுக்கு வராம போயிடுச்சு பாரு கருமம். எல்லாத்துலயும் ஊழல். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன். யாரு? ஸ்டாலின். உங்க ஐயானால தமிழ்நாடை தலைகுனிஞ்சது. உங்க தங்கச்சி கனிமொழி செஞ்ச 2G ஊழல்னால இந்தியாவே தலைகுனிஞ்சது. தலைகுனிய விட மாட்டாங்க. ஆள பாருங்களேன் என்னென்ன பேசுறாங்க பாருங்க. தேர்தல் வரைக்கும் தமிழர்கள் காதுல தேடா ஊத்துவாங்க. நம்பிராதீங்க. திருடர்கள் தமிழர்கள் என்ற வேஷத்தில் இருக்கக்கூடிய திராவிடர்கள், திராவிடம்னால திருட்டு தான். நான் இன்னைக்கு சொல்றேன், ஸ்டாலினை நம்பாதீர்கள். வேலையே செய்ய மாட்டாரு. ஓசியை தவிர வேற எதுவும் அவர் வாயிலிருந்து வராது. இந்த முறை மாத்தி போடுங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது. என்ன செய்யும்? எது அரசியலோ அதை செய்யும். வாரிசு அரசியல் இருக்காது. நல்லாட்சி மலரும். இயற்கை வளத்தை, நீர் வளத்தை, காட்டு வளத்தை, கனிம வளத்தை போற்றி பாதுகாக்கணும். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. உங்களுடைய பொன்னான வாக்குன்னு சொல்ல மாட்டேன், வலிமை மிக்க வாக்குகளை தாருங்க. கஷ்டப்பட்டு தீரன் சின்னமலை போராடியதற்கு தான், மக்கள் நல்லா வாழணுங்கிறது தான். வேலுநாச்சியார் போராடியதுக்கு தான், மக்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான். கஷ்டப்பட்டு வாக்குரிமை பெற்றிருக்கோம். அந்த வாக்குரிமையை சரியான நபர்களுக்கு செலுத்துங்க. வாக்குக்கே காசு கொடுக்க மாட்டோம். ஒரு விழுக்காடோட இருந்த நாங்கள், ஒரு விழுக்காடு கூட இல்லாமல் இருந்த நாங்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு விழுக்காடு வாங்கினோம்.
போட்டியிட்ட 8 ஆண்டுகள்ல தமிழர் நலங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொள்ளக்கூடிய எந்த தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் என எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைக்காமல் தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டு மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. திராணி பெற்ற ஒரே கட்சி, தனித்து நின்று போராடி பெற்ற வாக்கு 8.22 விழுக்காடு மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கும். தேசிய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கும். திமிரோடும் தைரியத்தோடும் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த ஊக்கத்தோடும் இந்த தேர்தலை அணுகின்றோம். வாக்களிங்க, தைரியமா வாக்களிங்க. இந்த நாட்டுல திமுக வென்றிருக்கலாம், அதிமுக வென்றிருக்கலாம், பாஜக, காங்கிரஸ் கூட வென்றிருக்கலாம். மக்களாகிய நீங்கள் என்னைக்கு வெல்ல போறீங்க? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, மக்களாகிய நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதற்கு மக்களிடமிருந்து மக்களுக்காக அரசியல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் வெல்ல வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் வெல்ல வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் வீட்டின் மகளாக இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய வேட்பாளர் நித்யா அருண் அவர்கள் விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்றார். நித்யா அருண் அவர்களை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். விவசாயி சின்னம், விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்தில் வாக்களித்து உங்களுக்கு நீங்களே ஒரு வெற்றியை தேடிக்கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாயி. உங்கள் மகள் நித்யா அவர்களுடைய சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றியை தாருங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.